என்னடி யாரையுமே காணோம்? ஃபோன் போட்டு சொன்னியா இல்லையா? நைட்ல இருந்து கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாட் ரீச்சபிள்னு வருது. நம்ம எந்த தைரியத்துல இங்க வந்தோம்? எல்லாம் என் காதல் மேல இருக்க நம்பிக்கையில தான். லவ்வா? நான் ஒரு சீன் கூட பார்க்கவே இல்லையே. எல்லாம் புதுசா இருக்கு. பாப்பாஸ் கொஞ்சம் விலகுறீங்களா? எல்லாம் தலையே மாறி போச்சு. கால கொடுமுடா சாமி. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணது போக இப்போ பொம்பளையும் கல்யாணம் பண்ண வந்து நிக்குதுடா சாமி. என்னடி இப்படி ஆட்டிட்டு போகுது? போட்டாச்சுல சொன்ன பண்றா பாரு. டேய் அட்டெண்ட் பண்றா. ஹலோ ஹலோ, நான் தாங்க உங்க தர்ஷினி பேசுறேன். உங்களுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல காத்துட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நீங்க வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. மணமகன் அருண், பிறந்த தேதி 3/6/1995, 25 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. ஓகே தான். மணமகள் தர்ஷினி 17, 18, 19, 20, 21. பொண்ணுக்கு இன்னும் 21 வயசு பூர்த்தி ஆகலையம்மா. என்னது 21 வயசா? அதுக்கு இன்னும் 7 நாள் இருக்குமா. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, அப்ப சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன். ஐயோ 18 வயசு தானே பொண்ணுங்களோட கல்யாண வயசு. ஆமா சார். நீங்க அப்டேட்ல இல்ல, சட்டம் மாறி போச்சு. பொண்ணுக்கு திருமண வயசு இப்ப 21. இந்தாங்க சார், இதை வச்சுக்கோங்க. ஒரு வாரம் தானே சார் குறையுது. நீங்க மனசு வச்சீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் மாலையும் கழுத்துமா சந்தோஷமா வெளியில போவாங்க சார். அப்ப நான் உள்ள போவேன், பரவாயில்லையா? அது பரவாயில்ல சார். தம்பி, எனக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை தான். சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கலையே. இப்படி சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் மனசு வைங்க சார். என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிருவோம். செஞ்ச சிறப்பு அப்படியே இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? வேற வழியே இல்லையா சார்? பின்னாடி ஒரு வழி இருந்துச்சு, இப்ப அதை அடைச்சிட்டாங்க. இங்க வேற வழியே இல்ல, நீங்க வந்த வழியா தான் போகணும். சிறப்பு வழி இல்லைன்னா செஞ்ச சிறப்பை எடுத்துட்டு போறதா சிறப்பு. இருடி, ஒரு வாரம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வா கும்பாரி போலாம். சரி வேறே சார். போயிட்டு வாங்க. கவலைப்படாத, பாத்துக்கலாம். வா. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே காராக இருக்குது. நம்மள்கிட்ட கமிஷன் வாங்கி இவனுங்க செட்டில் ஆகிட்டானுங்களே. என்ன அண்ணன் கார் இங்கே நிற்குது? என்ன வர சொல்லிட்டு இவர் எதுக்கு வந்தார்? சனியம் பிடிச்சவன் சந்திராசிரமத்தில் கிளம்ப மாட்டானே. எப்படி வந்தான்? காவாலி பையன் கமிஷன் அடிக்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டானா? சின்ன வீட்டோட சில்மிஷத்தில் கொஞ்சம் செலுத்து போனதில் டைம் ஆயிடுச்சு. சமாளிப்போம். அண்ணே, ஏய் எங்க இருக்க? இங்கே தானே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வரலன்னு சொன்னானுங்க. அதுக்குள்ளே ஒட்டி வச்சுட்டாங்களா? என்ன தங்கச்சி மாதிரி இருக்கு? தங்கச்சியே தான். நான் வந்ததா முக்கியம். என் முன்னாடி யார் நிற்கிறான்னு பாருங்க. முன்னாடி என்ன, பின்னாடி யார் நிற்கிறா தெரியுமா? அண்ணே, நம்ம தங்கச்சிக்கு எவனோ ஒரு பையனுக்கு கல்யாணம் நடந்து போச்சுண்ணே. அடி செருப்பால. யார் கழுத்துல மாலை இருக்குன்னு பாரு. அது ஐயோ, அங்க பாரு, துரையோட ஈர்க்குச்சி. அது கழுத்துல இல்ல, கையில இருக்கு. யாரு கையில இருக்கு? அதான் உங்க அத்தை பொண்ணு ஃபிளாஷ்பேக், அது கையில இருக்கு. அப்ப கல்யாணம் யாருக்கு? பிரில்லியண்டா கேக்குறானே. நம்மளும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோமா? ஏய் விட்ரி, எல்லாம் என் அண்ணன் பாத்துப்பான். எப்படி அண்ணே? அத்தை பொண்ணுக்கு தான் கல்யாணம். அதான் என் தங்கச்சி அனுப்பி விட்டேன். அப்பா இல்ல, நான் சொல்ற மாதிரி செய். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தல, அதுல ஒரு 50,000 ரூபாய் எடுத்து அவளுக்கு கொடு. இந்த மாமன் சீரா என்ன பண்ணிடுறேன். அண்ணே, அண்ணா எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. சொல்லாம இருப்பாரா இல்ல சொந்தத்தை தான் விடுவாரா? சௌக்கியமாமா? இப்பயாவது உன் மாமனோட மனசை புரிஞ்சிக்கம்மா. உன் கல்யாணத்துக்கு என்ன எடுக்கிறான்? தாய் மாமனோட சீர். சீரா? அண்ணனோட சீர் வெச்சுக்கலாமே. நல்லா இருங்க. பொண்ணுக்கு கொடுத்தோம், மாப்பிள்ளைக்கு கொடுக்கவே இல்லையே. அண்ணனுக்கு கௌரவம் முக்கியமாச்சே. அப்ப மீதி இருக்கிற 50,000 மாப்பிள்ளைகிட்ட கொடுப்போம். மாப்பிள்ளை
எப்போ மாப்பிள்ளைன்னு தெரியலையே, சமாளிப்போம். மாப்பிள்ளை மாப்பிள்ளையா? போறபடி போட்டு மேடி. அண்ணனோட முறை பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டதுனால நீங்க எங்களுக்கு தம்பி முறை வேணும். அதனால பயப்படாதீங்க. பின்னாடி எடுக்கிறா. இந்த அண்ணனோட சீர் இன்னொரு 50,000 சிறப்பு இருக்குதானே? அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அன்வான்ட் கும்பல்ல கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா? மாலையை போடுங்க. அப்படியே ஒட்டிக்கிட்டு ஈசிக்கிட்டு நெருங்கி நீங்க தள்ளுங்க. தள்ளுங்க. போடுங்க. இந்த ஒரு போட்டோ உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, போன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறானே. எந்த தங்கச்சி படத்தை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான்னு தெரியல. தங்கச்சி சென்டிமெண்ட்ல தாலி அறுகிறானே. இங்க எவனோ ஒருத்தர் தங்கச்சிக்கு தாலியை கட்ட போறான். எடுத்து தொலையா. அண்ணே, நம்ம மோசம் போயிட்டோன்னு. படுபாவி பொண்ணு இப்படி ஓடி போயிட்டாலே. ஊர் பேர் தெரியாதவனோட. ஐயோ, என் அண்ணன் மகன் துறைக்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ, அந்த ஊர்க்காரங்க வாயை வேற அடைக்க முடியாதே. ஒரு நிமிஷம் இல்லைங்கண்ணா. அண்ணே அண்ணே பாத்தீங்க, பொறுமையா டீல் பண்ணுங்க. நீ நடிச்சு ஏமாத்திட்டால, இதுக்கெல்லாம் காரணம் என் அத்தை பொண்ணு ஆர்த்தி. கோவத்தை மட்டும் 6 தலை உருள் போல இருக்கு. டேய் தள்ளி உட்காரா. அந்த ஜன்னல் வரும். எடுக்க மாட்டா. ஏய், நான் போன் எடுக்க மாட்டா. அண்ணே, அப்ப அத்தைக்கு போன் போடுங்கண்ணே. ஐயோ, துறை கூப்பிடுறானே. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? சரி, சமாளிப்போம். ஹலோ. ஏ அத்தை, உன் பொண்ணு போன் எடுக்க மாட்டீங்க. எவ்வளவு தைரியம் அவளுக்கு. வெட்டி போட்டுருவேன். உன் கோவம் நியாயமானது. தர்மம் சத்தியம்தான். அவ கழுத்தை கூட நீ அறுத்து போடு. அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவ உனக்கு முறை பொண்ணு. அந்த கதெல்லாம் சரி, இப்ப எங்க இருக்காளா? அந்த சிரிக்கு மவதான் ஊர் பேர் தெரியாதவனோட ஓடி போயிட்டாளே. என்ன சொல்ற? அந்த கன்றாவிதே ஊர் பூரா நாரி கிடைக்கே. அப்போ ஓடி போனது நம்ம தங்கச்சி நம்ம அத்தைக்கு தெரியல. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அவன் குதர்க்கமா ஏதோ யோசிக்கிறானே. வண்டியை நிறுத்து. டேய், போற ரிலீஸ் பண்றான். அண்ணே எங்க போறான்னு தெரியல. பண்றா. அண்ணே, தங்கச்சிக்காக தற்கொலை பண்ணிக்காதனே. உயிர் உயிர்னு சொல்லிட்டு உயிருக்காக உயிரை விட்டுறாதனே. அண்ணே நில்லுங்கண்ணே. அடே, அண்ணா நில்றா. டேய். அம்மா. மூஞ்சி கழுவுறது தான் மூச்சை பிடிச்சி ஓடி வந்தாகும். இவன் நான் உயிரை விடுவான். நம்ம உயிரை எடுத்து தான் மறுவேளை பார்ப்பான். எப்போ சிரிப்பான் எப்போ சீர்வான்னு தெரியலையே. அண்ணே. என்னடா பின்னாடி நின்று புலம்பிட்டு இருக்க? அண்ணே, கண்ணீர் வருது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி தண்ணீர்ல மேட்ச் பண்ணியானே. போல முகம் கனவுனால பண்ணி. அண்ணே, நீ கண்ணீர் விடுறத என்னால தாங்க முடியலண்ணே. உண்மையை சொல்லிடுறேன், நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னே. யோ, என் கூட சேர்ந்த காலத்துல இருந்து தப்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு போய் என்ன ஃபீல் பண்ணி என்னாச்சு சொல்லு. அண்ணே, உன் அத்தை பொண்ணையும் அந்த பையனையும் போட்டோ எடுத்து Facebookல போட்டு உன் குடும்ப கௌரவத்தையே இறக்கிட்டேன்னு. அண்ணே, எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. என்ன தண்டனை வேணா கொடுங்க. உனக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாம்டா, சன்மானம் தாண்டா கொடுக்கணும். என் குடும்ப மானத்தை கீழே இறக்கல, மேல தூக்கி கூர்ல வச்சிருக்க.
என்ன சொல்ற புரியல. இந்த பாரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தல, மீதி 50,000 ரூபாய் நீ வச்சுக்க. ஐயோ அண்ணே, இன்னொரு தப்பு பண்ணிட்டேண்ணே. இப்போ என்னடா பிரச்சனை? நீங்க அத்தை பொண்ணுக்கு முறை மாமன் சீர்னு சொல்லி 50,000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்களா? பாக்கி இருக்கிற 50,000 மாப்பிள்ளை சீர்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஐயோ போச்சா. அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க தெரியணும். வவ்வால் மாதிரி தலையிலே தொங்கிட்டு இருக்க கூடாது. சரியான வவ்வால். வாடா. ஐயோ எல்லாத்துக்கும் காரணம் மக்கா அந்த ஃபேஸ்புக் தான். அதை அன்இன்ஸ்டால் பண்றேன் முதல்ல. ஓ தங்கச்சி ஏதோ மெசேஜ் போட்டிருக்கு, என்னன்னு பார்ப்போம். அண்ணே அம்மா, இந்த இடத்த இங்க எங்கேயோ தானே நான் பார்த்துருக்கேன். எங்க எங்க? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. கண்டுபிடிச்சேன் செல்ஃபி இடத்த கண்டுபிடிச்சேன். அங்கே இருக்கு, அது இங்க இருக்கு. இங்கதான் இருக்கீங்களா? சேஃப்டி கூட செல்ஃபி எடுத்து வச்சுக்கோ. அவன் என்ன நாங்க செல்ஃபி எடுத்துட்டு? சூப்பர் அண்ணே, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். அண்ணே ஃபேஸ்புக்ல இருக்கிற பொம்மையும் அந்த பொம்மையும் ஒண்ணுதான். 6 வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தேன், ஒரு வித்தியாசம் கூட இல்ல. அதே பொம்மை தான். இங்கதான் வந்துட்டு போயிருக்காங்க. வாங்க போய் தருவோம். வண்டி யாருது? நம்ம வண்டி. அப்ப இங்க தானே இருக்காங்க. அப்படியா? அப்ப அவங்க இங்க வர வரைக்கும் விடிய விடிய ஆனாலும் பரவாயில்ல, இருந்து பார்த்துட்டு போயிடுவோம். அப்படியே வச்சேன். ஏய், நீ இந்த பக்கம் தரையில போ. ஓகே பாஸ். சரி, அந்த பக்கம் தண்ணியில போ. நீ இந்த பக்கம் போ. இந்த பக்கம் தண்ணியில நம்ம போலாம். நீச்சல் தெரியாது. வாழ கத்து கொடுக்குறேன்.